ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் எவர் கிரீன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு. கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த வத்த குழம்பு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு அந்த பொடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வச்சுருக்கிற தேங்காய், அரை மூடி தேங்காய், அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு பல், ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை வதக்கணும் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி, அதை தேங்காயோடு சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்புக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. இந்த வத்த குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் வச்சுருக்க நம்ம சுண்டல் வத்தல், அதை இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தீயை விட்டுறாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய், சுண்டை வத்தல், இது எல்லாமே சர்க்கரை நோயாளிங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க எல்லாமே நிறையவே இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் இருக்குங்க. அரை ஸ்பூன் வெந்தயம், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 2 வரமிளகா, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசால் பொடி அதை இதிலே சேர்த்துடலாம். இதில் நான் 5 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள்,
இதை எல்லாத்தையும் வந்து இதில் கொட்டிவிடுங்க. இந்த வெங்காயத்தில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலோடைய பச்சை வாசனை எல்லாமே அந்த எண்ணெயில் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற புளி கரைசல் அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டை வத்தல் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தான் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுவோம். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்மில் வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.